ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். 4/2/2025 வக்கர நிவர்த்தி ஆகி 4ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. 4ஆம் இடத்தை நோக்கி போகிறது நல்லதான். தான் வீட்டுக்கு மறைய மாட்டார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 4ஆம் இடத்துல குரு ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது. இருந்த போதிலும் மீன ராசிக்கு தான் வீட்டுக்கு மறையாமல் இருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ குரு பயிற்சி வருகிற மே 18க்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். அதாவது ஜோதிட பலன்களும் சொல்கிறேன், ராசி பலன்களும் சொல்கிறேன், ஆன்மீக தகவலும் சொல்கிறேன், சில பரிகாரமும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ஏன்னா ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒட்டி பிளந்த ரெட்ட குழந்தைகள். சில நேரம் நம்ம தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தான் சில பலன்களை சொல்லணும். கிரகங்கள் தெய்வங்களுடைய ஏஜெண்டுகளாக தான் இருக்குது. கிரகங்கள் தெய்வங்கள் செய்ய முடியாத காரியத்தை கிரகங்கள் செய்கின்றன. அதாவது தெய்வங்கள் சார்பாக செய்கின்றன. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குது. சூரியனா சிவன், சந்திரனா சக்தி, செவ்வானா முருகன், சனி பகவானா ஈஸ்வரன், புதனா பெருமாள், ராகுனா பத்ரகாளி, கேதுனா விநாயக பெருமான். இப்படி நிறைய கிரகங்கள் இருக்குது. குருக்கு தட்சிணாமூர்த்தி. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு தெய்வமே சில கிரகங்கள் மூலிமா தன்னுடைய ஆதிக்கத்தை மனித உலகத்துக்கு செய்யுது. சரி நேயர்களே, இப்போ மீனராசிக்கு ராசியில் ராகு சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிரன் ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. மே 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அவர் உச்சமாகி வலுவளந்து இருக்கிறாரு. ஓரளவுக்கு சுக்கிரன் உச்சமாகி வலுவல இருக்குது. மீனராசிக்கு நல்லதான். ஏன்னா மீனராசிக்கும் சுக்கிரனுக்கும் பொருத்தமற்ற கிரகம்தான். 3 8 கூடையவர். 3ஆம் இடங்கிறது உபாசன ஸ்தானம் தான். இருந்தாலும் தைரிய வீரிய காரியஸ்தானம். கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். சரியா, மனசு விட்டுறாதீங்க. தைரியமாக இருங்க. நிலைப்பாடில் கரெக்டாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுங்க. அந்த அமைப்பு இருக்கணும். அதுபோல் 8 கூடையவன் 8க்கு 6ஆம் இடத்துல மறையிறது நல்லதான். வம்பு வழக்கு பிரச்சனைலாம் இருக்காது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய தடங்கள் இருக்காது. நிறைய பேர் காரிய தடங்கள் இருந்திருக்கும். சரியா, வெளி வட்டார வேலைகளில் காரிய தடங்கள் இருந்திருக்கும். வெளி ஊர், வெளி மாநிலம், வெளி இடங்கள், இதில் சில காரியங்கள், குறிப்பாக தொழில் காரியங்கள், பண பரிவர்த்தனையில் நிறைய தடங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். சரியா, 8 கூடையவன் 8க்கு 6ஆம் இடத்துல மறைகிறாரு. ராசியில் இருக்கிற ராகு வலுப்படுறாரு, சுபத்துவம் அடைகிறார். வலுப்படுறாரு சொல்வதை காட்டிலும் சுபத்துவம் விசேஷத்தன்மை அடைகிறாரு. ராகுவுடைய கெடுபலங்கள்லாம் குறையுது. ஒரு இருள் கிரகம் ஒரு ஒளி கிரகத்தை கூட சேர்ந்து இருள் தன்மை போக்குது. ராசியில் இப்போ ஜோதிமயமாகுது. உங்கள் ராசி ஒளிமயமாக ஆகுது. ஏன்னா சுக்கிரன் என்ற கிரகம் ராசிக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலுமே உச்ச சுக்கிரனாக ஒளி புரிந்திய சுக்கிரனாக இருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால ராசி ஒளியாக இருக்குது. அவ்வளோதாங்க ஜோதிடம். ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஜோதிடம்னா என்ன? 27 நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஜோதிடம். நட்சத்திரங்கள் எல்லாம் இரவில் மின்னும். எந்நேரமும் மின்னும். நட்சத்திரங்கள் எப்பயுமே மின்னிக்கொண்டு தான் இருக்கும். பகலில் தெரியாது. ஏன்னா சூரிய ஒளி அதை காட்டிலையும் வெளிச்சமாக இருக்கிறதுனால நட்சத்திரங்கள் மறந்து போயிடும். நைட்டில் ஃபுல்லாக தெரியும். ரொம்ப தூரத்தில் இருக்குது நட்சத்திரங்கள்லாம். சூரியனை காட்டிலே தூரமாக இருக்கிறதுனால சிறுசாக தெரியுது. சரியா நேயர்களே, அந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களுடைய தொகுப்பு தான் ஜோதிடம். ஸோ ஒளி இருக்கும் இடம் தான் ஜோதிடம். ஜோதினாலே ஒளி தான், ஒளிமயமானதுன்னு அர்த்தம். ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஒரு ராசியில் வெளிச்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ராசி நல்லாயிருக்கும். ராசி நல்லா இருக்கும்னா என்ன? மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு உடம்பும் மனமும் நல்லாயிருக்கும். உடல் மனம் ராசினாலே உடல் மனம் தான். மற்றபடி உங்கள் லக்கண ரீதியாக, லக்கண கிரகங்கள் ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக பலன்கள் நடக்கும். அது வேறு விஷயம். பட் ராசிக்குன்னு ஒரு பொது இருக்குது. இப்போ நம்ம சில விஷயங்கள் பொதுவாக சொல்கிறோம்ல, ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்புறம் ஆண்களே வயது வித்தியாசமாக பிரிக்கிறோம். அதில் உறவு முறைகளை பிரிக்கிறோம். அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சன், சித்தப்பா, பெரியப்பான்னு உறவு முறைகளை பிரிக்கிறோம். அப்புறம் இனத்தாலும் மதத்தாலும் சில குரூப்பாலும் பிரிக்கிறோம் நம்ம. ஸோ பிரிவு அப்படிங்கிறது இருக்குது. மனித இனத்தில் இருக்குது. கால்நடைகளே இருக்குது. ஆடு, மாடு, கோழி அப்படின்னு பிரிக்கிறோம். ஊர்வனையிலே இருக்குது. பாம்பு, பள்ளி, பூரா அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ பிரிவுங்கிறது மனித இனத்தில் இருக்குது. அது வகை இனம் சம்மந்தப்பட்ட பிரிவுகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் ஜோதிடத்தில் பிரிவுகள் இருக்குது. அதில் கோல்சாரம் ராசிக்கு பலன்கள் ஒரு வகையான பிரிவு தான். அந்த பிரிவின்படி பார்த்தோம்னா மீனராசிக்கு இப்போ உடல் மனம் நல்லா இருக்குது. ஏன்னா ராசியில் இருள் கிரகம் ராகு கொஞ்சம் ஒளிமயமாக ஆகிறாரு. அவர் சனி பகவானையும் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறாரு. சனி பகவானையும் பிடிச்சி வச்சுருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7 சனியாக இருக்கிற சனி பகவானை பிடிச்சி வச்சுருக்கிறாரு. ஸோ இப்போ 3 பேர் அங்கே சேர்ந்து இருக்கிறாங்க. ராகு, சனி, சுக்கிரன். இப்போ சுக்கிரன் ஒருத்தருடைய சேர்க்கையால் ராகுவும் சனி பகவானும் சுபத்துவம் வராங்க. உங்களுக்கு அந்த விரைய சனி குறையும். சரியா, விரைய சனி குறையும். அதுபோல் சனி பகவான் பார்க்குற இடங்களில் உள்ள தாக்கங்கள்லாம் குறையும். சனி பகவான் ராசி 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சால்ட் அவுட் ஆகும்.
சரியா? குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், கையில் காசு பணம் புழங்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், நல்லாவும் இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பாங்க. உங்கள் முகம் ஒரு பொலிவாக இருக்கும். சில காரியங்கள்லாம் நடக்கும். குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுபோக சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு ஒரு தெளிவான நிலை இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு ஏற்பாடு இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். உத்தியோக உயர்வு, டிரான்ஸ்ஃபரு, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தாய்மாமன் உறவு நல்லபடியாக இருக்கும். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். அதுபோக சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தகப்பன் உறவு நல்லா இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததப்பான்னு சொன்னபோது கோயில் வழிபாடு நல்லாயிருக்கும். தெய்வங்கள் நீங்கள் தட்டினாலே திறக்கும். நீங்கள் போய் நின்னாலே தெய்வம் வந்து கண்ணை திறந்து பார்க்கும் உங்களுக்கு. அந்த கடவுளுடைய கடக்கன் பார்வை திறந்து விட்டது. சரியா? மீனராசிக்கு. ஏன்னா 9ஆம் இடம் வலுப்பெறுது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் 9 கூடையவன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. இருந்த போதிலும் வந்து அவர் வந்து வக்கரகதியில் தான் இருக்கிறார். சரியா நேர்களே? அதனால் 9ஆம் இடம் ஓரளவுக்கு நல்ல நிலமாகவும் இருக்குது. குரு பார்வையிலையும் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. சரியா? 9ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. இதில் சனி பார்வை கொஞ்சம் சுபத்துவம் அடைஞ்சதுனால குரு பார்வை பரிபூர்ணமாக இருக்குது. குருவும் வக்கரகதியிலேருந்து வெளியே வந்து நேர்கதியில் பார்க்குறாரு. மே 18 வரைக்கும் பார்க்கறதுனால 9ஆம் இடம் வலுக்குது. பாக்கியம் கிடைக்கும். சரியா? பாக்கியம் கிடைக்கும். பாக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு பாக்கியம் கிடைக்கணும். பாக்கியம்னா என்ன? தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், பெரிய வெற்றியாக இருக்கும். சரியா? சின்ன விஷயத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பெரிய லெவலில் போய் முடியும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு கோணம் வந்து பெருங்கோணம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. சுக்கிரன் ஒருத்தர் வந்து தன் இயல்பு நிலை இழந்து உங்கள் ராசியில் ராகுவையும் சனி பகவானையும் சுபத்துவப்படுத்துறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே? ஸோ ராசி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ராசியில் ஒளி இருக்குது. இவ்வளோ நாளாக ராகு என்ற இருட்டு இருந்தது. சர்ப்ப கிரகம் வந்து ராசியை அப்படியே போர்த்து இருந்தது. இருள் என்ற மாய பொறுவையால் போர்த்து இருந்தது. இப்போ அந்த திரை விலகிருச்சு. மாய திரை விலகிருச்சு. உங்களுக்கு வந்து மங்கா புகழ் கொண்ட ஒரு ஒளி தெரியுது. சரியா? மங்கா விளக்காக, குன்றாத விளக்காக, குன்றில் மேலேற்றிய விளக்காக மீனராசி வந்து ஜெகஜோதியாக ஜொலிக்குது. இந்த ஜெகஜோதியாக தொலிக்கிறது நேரத்தில் ஒரு அருமையான அற்புதம் நடக்குது. இறை அருளால் நடக்குது. எங்கே சார் நடக்குது அப்படின்னா பஞ்சசானத்தில் நடக்குது. உங்கள் ராசிக்கு பஞ்சம சாணத்தில் கடகத்தில் வந்து தைப்பூச திருநாள் நடக்குது. தைப்பூச திருநாள் 11/2/2025 தை 29 செவ்வாய்க்கிழமை. தைப்பூசம் முக்கியமான நாள். முருகனுக்கு முக்கியமான நாள். முருகப்பெருமான் சூரபத்மன் அளிக்க தன் தாய் சக்தியிடம் வந்து வேல் வாங்கிய நாள். ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழக பண்டிகையிலேயே நம்ம இந்து மதத்திலேயே வந்து முருக வழிபாடு, கௌமார வழிபாடில் வந்து தைப்பூசம் வந்து மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த தைப்பூச திருநாள் வந்து மீனராசிக்கு வந்து 5-11ஆம் இடத்துல நடக்குது. அருமையான அமைப்பு. அதிர்ஷ்டஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் நடக்குது. அருமையான அமைப்புங்க. அருமையான அமைப்பு. அந்த தைப்பூசம் வந்து பொதுவாகவே வந்து மீனராசிக்கு வந்து 5-11ஆம் இடத்துல தான் நடக்கும். இப்போ வந்து சூரியன் குரு பார்வையில் இருக்கிறாரு. நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. குரு வந்து சந்திர சாரத்தில் போகிறாரு. இவ்வளோதாங்க, கான்செப்ட் முடிஞ்சிச்சு. தைப்பூசம் வந்து சூரிய சந்திரனுக்கு நடக்கிற சங்கல்பம் தான். சந்திரனும் சூரியன் சமசத்துவமாக பார்த்துக்குருவாங்க. மகரத்தில் இருக்கிற சூரியனும் கடகத்தில் இருக்கிற சந்திரனும் சமசத்துவமாக பார்த்துக்குருவாங்க. இதில் சந்திரன் வந்து மீனராசிக்கு வந்து பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்டகாரகன். அவர் வந்து தான் வீட்டில் ஆட்சி பெற்று சூரியனை பார்ப்பார். அந்த சந்திரன் தான் வந்து இப்போதைக்கு வந்து குருவுக்கு வந்து சாரம் கொடுத்துருக்கிறார். உங்கள் நட்சத்திரநாதனுக்கு, உங்கள் ராசிநாதனுக்கு. ரோஹிணி 3ஆம் பாகத்தில் தான் குரு போயிட்டுருக்கிறார். அடுத்து 4ஆம் பாகத்தில் போவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து குரு சாரத்தில் அடுத்து செவ்வாய் சாரத்தில் போவார் குரு. ஸோ குரு நிலைப்பாடு நல்லா இருக்குங்க அடுத்தடுத்து. சரியா? அந்த குரு நிலைப்பாடு நல்லா இருக்குது. குருச்சந்திர யோகம் குருமங்கள யோகத்தில் போகிறார். ஏன்னா நட்சத்திர சாரம் கொடுத்த 2 கிரகங்களுமே வந்து மீனராசிக்கு வேண்டிய கிரகங்கள். ஸோ உங்கள் ராசிநாதன் வலுப்படுறதுனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க தனிப்பட்ட முறையில். சரியா? வித்தியாசம் தெரியும். நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு, அது க்ளோஸாக அது கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். சரியா நேர்களே? அதில் நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். சாதக பாதங்களை சொல்லிட்டே இருப்பேன். பட் அதில் படி அப்படியே அதுபடி ஒரு மைண்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய தாக்கம் தெரியும். ரைட்டு. குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்து தைப்பூச திருநாள் முடி சில அழிபெரிய பலங்களை மீனராசி கொடுக்குறாரு. தைப்பூச திருநாள் அறுபடை வீடுகளும் முக்கியமாக நடக்கும். இதில் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு ஸ்தலத்தை பற்றி சொல்கிறேன். முக்கியமான ஸ்தலம், முதல் வீடு திருப்பரங்குன்றத்தை பற்றி சில தகவல்கள் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நான் ராசி பலத்தையும் சொல்கிறேன், சில ஜாதக அமைப்புகளும் சொல்கிறேன், ஆன்மீக தகவலும் சொல்கிறேன், மீனராசியை பற்றியும் சொல்லுவேன். சரியா? பொறுமையாக கேளுங்க. எல்லாரும் நமக்கு வேணும். சரியா நேர்களே? நமக்கு சாப்பாடில் எப்படி அறுசுவையும் தேவைப்படுதோ அது மாதிரி ஜோதிடம் ராசி பலனால சில ஆன்மீக தகவல்களும் நீங்கள் வாங்கணும். சரியா நேர்களே? அதில் சில தகவல் இருக்கும். எதை சொன்னாலுமே மீனராசிக்கு நல்லது நடக்கணும், மீனராசி மேன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் தகவல்களை சொல்லுவேன். சாதகங்களை வந்து ஒரு மேம்போக்காக சொல்லுவேன், பாதகங்களை கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். ஏன்னா எந்த விஷயத்தில் பாதகங்கள் இருக்கோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம்.
பிரிகேசன் இஸ் பெட்டர் தென் கூர். வருமுன் காப்போம் வளமாக இருப்போம். எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம முன்கூடி யோசனை பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். அந்த காரியத்தினுடைய தாக்கம் வந்து நம்மளை வெகுவாக பாதிக்காது. சரி நேயர்களே, இப்போ தைப்பூச திருநாள் நல்லபடியாக தான் இருக்குது. சந்திரன் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அருமையான அமைப்பு. சந்திரன் இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவர் சொந்த நட்சத்திரத்தில் உச்சமடைஞ்சிருக்கிறார். அருமையான அமைப்பு. இன்றைக்கி நல்லா இருக்குங்க. மீனராசிக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைக்கி தேதி 7/2/2025. இந்த வீடியோ நைட்டில் தான் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பகலில் வந்து மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும், சகாயம் கிடைக்கும், தொட்டக்காரன் தொடங்கியிருக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் ராசிக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். தொழில் அதிர்ஷ்டம் அடைஞ்சிருக்கும். குறிப்பாக குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள், சந்திர சம்மந்தப்பட்ட தொழிலில் வெற்றி காண்டிருப்பீங்க. அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கும். பேங்கிங், பணப்புழக்கம், நகை நட்டு, நகை லோனுக்கு போனது, அதுமாதிரி கொடுக்கல் வாங்கல், அதுபோக மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வேலைகள், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, காய்கறி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, லிக்விட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மில்க் ப்ராடக்ட்டில் இருக்கிறவங்க, ஆடு கோழி பண்ணை, விவசாயம், இப்படி உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்கலாம் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி 7/2/2025 அன்றைக்கி பகல் பொழுது நல்லபடியாக போயிருக்கும். ஆமாம் சார், நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன், இல்லைனா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறேன், இன்றைக்கி நான் நல்லபடியாக ஃபீல் பண்ணேன், நல்லா இருந்தது சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ நைட்டில் தான் வரும், உங்களுக்கு 7 மணிக்கு மேலே தான் வரும். அந்த வீடியோ முழுமையாக கேட்டுக்கிட்டு 7/2/2025 இப்போ நான் சொன்ன தொழில் வேலையில் சந்தோஷம் அடைந்தவர்கள், அதில் வந்து ஒரு வெற்றியை காண்றவர்கள், இன்றைக்கி ஒரு பொழுது நல்ல பொழுதாக போனவர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இருக்குது, இது இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து சில சலுகைகள் நடந்துட்டு தான் இருக்குது. சில பேருக்கு சாதகமாக இருக்கும், சில பேருக்கு பாதகமாக இருக்கும். சரியா நேயர்களே, அது வந்து அந்த கோச்சாரத்தில் சந்திரனுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்குது, மற்ற கிரகங்களுடைய இணைவை பொறுத்து இருக்குது. சந்திரன் தனக்கு பிடித்த குருவோட சேர்ந்து குருசாரத்தில் குருவுக்கு சாரம் கொடுத்து தான் சொந்த வீட்டிலே போகிறார், உச்ச வீட்டிலே போகிறாரு. அடுத்து வந்து 9 to 10 பிப்ரவரி 9 to 10 அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சந்திரமங்கல யோகம். ஸோ உங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி 6, 7, 8, 9, 10 5 நாட்கள் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம் அடுத்தடுத்து நடக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2, 9 கூட உங்களோட சேர்றதுனால நல்லா இருக்கும். குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க, தகப்பனுக்கு பிள்ளைக்கும் உறவு நல்லபடியாக இருக்கும். இப்படி குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை காண்பீங்க. அடுத்து வந்து 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 5ஆம் இடத்துக்கு வரும்போது 11ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூச திருநாள் திருப்பரங்குன்றத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. சரியா நேயர்களே, முருகப்பெருமானோட முதல் படை வீடு. அதுபோக வந்து அந்த ஸ்தலம் வந்து நவக்கிரகங்களுக்கு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. 3 கிரகங்களுக்கு முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்குமே வந்து திருப்பரங்குன்ற ஸ்தலம் வந்து முக்கிய ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. அதில் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி, செவ்வாய் வந்து 2, 9 கூடியவன். சரியா, தன குடும்ப வாக்குஸ்தானமே பாக்கியஸ்தானாபதி. சந்திரனும் செவ்வாயும் வந்து மீன ராசிக்கு மிக வேண்டிய கிரகங்கள். சுக்கிரன் வந்து வேண்டாத கிரகம் தான். இருந்தபோதிலும் சுக்கிரன் வந்து திருமண உறவை கொடுப்பாரு. ஆண் பெண் 2 பேத்துக்கும் ஒரு புரிதலை கொடுப்பாரு, ஒரு தாம்பத்தியத்தை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. இப்படி நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவார். சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர். சரியா நேர்களே, அப்பேற்பட்ட சுக்கிர ஸ்தலமாகவும் திருப்பரங்குன்றம் இருக்குது. ஏன்னா திருமல ஸ்தலம். முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு தேவயானை கரம் பிடித்த ஸ்தலம் திருப்பரங்குன்றம். அதுபோக மற்ற அறுபடை வீடுகளும் இல்லாத ஒரு பெருமை வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. முதல் படை வீடுன்னு ஒரு பெருமை இருக்குது. கூடுதலாக வந்து அவருடைய திருமணத்தன்னைக்கு 30 கோடி தேவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. சிவன், பார்வதி, பெருமாள், லட்சுமி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. பிரம்மன் தான் வந்து அங்கே வந்து இதாக இருந்திருக்கிறாரு, என்னது சொல்லுவாங்க, புரோகிதராக இருந்து திருமணத்தை நடந்திருக்கிறாரு. ஏன்னா பிரம்மனே வந்து நடத்திருக்கிறாரு. நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் வந்து புரோகிதர் வந்து இது பண்ணுவாங்கள்ல, கல்யாணத்தை முகூர்த்தத்தை நடத்தி வைப்பாங்க, அந்த மந்திரம் சொல்லுவாங்கள்ல வேத முறைப்படி, அது மாதிரி பிரம்மனே வந்து தெய்வ ஆணை முருகப்பெருமான் கல்யாணத்தை நடத்திருக்கிறாரு. ஸோ மும்மூர்த்திகளும் வந்த ஸ்தலம் வந்து திருப்பரங்குன்றம். 30 கோடி தேவர்களும் வந்திருக்கிறாங்க. நீங்கள் மூலஸ்தானத்துக்கு போனாலே தெரியும். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் மூலஸ்தானத்தில் போனாலே முருகப்பெருமான் வந்து மூலவராக இருப்பார். அவருக்கு வடக்கு பக்கம் நார்த் சைடு மேற்கு நோக்கி பவளக்கனி பெருமாள் இருப்பார். சரியா, பெருமாள் இருப்பார். அவருக்கு எதிரே கிழக்கு பக்கம் நோக்கி சத்தியகிரீஸ்வரர் இருப்பார், சிவன் இருப்பார். முருகப்பெருமானுக்கு இடது பக்கம் விநாயகரும், அடுத்து வந்து விஷ்ணு துர்க்கையும் இருப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமான் தேவயான குளத்தில், திருமண குளத்தில் இருப்பார் தேவயானுடன். அதுபோக வந்து அந்த மகரிஷிகள் இருப்பாங்க, வேதம் விற்பனர்கள் இருப்பாங்க, விநாயகப் பெருமான் இருப்பார், கற்பக விநாயகராக இருக்கிறாரு. அதுக்கடுத்து விஷ்ணு துர்க்கை மகாலட்சுமியோட வம்சமாக உட்காந்துருக்கா. பவளக்கணவா பெருமாள் இருக்கிறாரு, அவரோட தாய்மாமன் இருக்கிறாரு. தாய் தப்பனான சிவனும் பார்வதியும் இருப்பாங்க. சத்திய ஈஸ்வரராக இருப்பார். சரியா, அந்த சிவன். சரியா நேர்களே, ஸோ இப்படி ஒரு பஞ்ச தீபங்கள் கருவறையில் இருக்கிற ஒரு ஸ்தலம் வந்து திருப்பரங்குன்ற ஸ்தலம் தான்.
இந்த அமைப்பு வந்து மற்ற முருகப்பெருமான் கோயிலில் இருக்கார். முருகன் மட்டும்தான் தனியாக இருப்பார். மற்ற 5 படைக்கு போனாலுமே முருகன் மட்டும்தான் தனியாக இருப்பார். வள்ளி தேவானோட இருப்பார், இல்லைன்னா தனியாக இருப்பார். சரியா? உங்களுக்கு தெரியும், பழனிக்கு போனால் தனியாக தான் இருப்பார், திருச்செந்தூரில் தனியாக தான் இருக்கிறாரு, திருத்தணியில் வள்ளி தேவானோட இருப்பார், சுவாமி மலையில் தனியாக தான் இருக்கிறாரு. அப்பனுக்கு உபதேசம் பண்ண இடமா இருந்தாலுமே, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படி சொன்னாலுமே, சுவாமி மலையிலேயும் வந்து அவர் ஒரு ஞான குருவாக தான் இருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் தான் திருமண கோலத்தில் தன் சகாக்களோடு இருக்கிறாரு, சொந்த பந்தத்தோடு இருக்கிறாரு, நல்ல மனநிலையில் இருப்பார். பொதுவாகவே ஒரு மனிதன் வந்து திருமணத்துக்கு அன்றைக்கி நல்ல மனநிலையில் இருப்பான். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தம்பதிகள் வந்து திருமணம் அன்றைக்கி நல்ல மனநிலையில் இருப்பாங்க. இது இயற்கை. சரியா? நம்ம நியாயத்தோடே பேசுவோம். சரியா? வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பிடித்தவங்களை திருமணம் பண்ணவங்க வந்து நல்ல மனநிலை தான் இருப்பாங்க. வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாள், மாலை சூடும் மணநாள், ஒரு மணமகள் வாளில் திருநாள் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாலை சூடும் நாளில் கணவன் மனைவி 2 பேருமே நல்லா இருப்பாங்க. ஸோ முருகப்பெருமானும் அன்றைய தினம் நல்ல மனநிலையில் இருப்பார். அந்த மனநிலையில் இருக்கிறவர் வந்து அவரை தரிசிக்க போகிறவங்களுக்கு நல்ல ஒரு இதாக கொடுப்பார். சந்தோஷமான மனநிலையில் இருக்கிற தெய்வத்தை கும்பிட போகும்போது அந்த தெய்வம் வந்து மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும், திருமண யோகத்தை கொடுப்பார். அதனால் சுக்கிரஸ்தலமாக இருக்குது. விஷ்ணு துர்க்கை அங்கே இருக்கிறார் கருவறையில். அதனால் மகாலட்சுமி அம்சம், சுக்கிரனுடைய அம்சம் தான் மகாலட்சுமி. சரியா? அப்படி சொல்லக்கூடாது. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமியோட சகோதரர் முறைக்கு வருவார் பார்க்கவன் சுக்கராச்சாரியார். அந்த சுக்கிர பகவானுக்கு உடைய ஸ்தலமாகவும் இருக்குது. அதுபோக சுக்கிரன் வந்து ஆண் பெண் இருவரையும் இணைக்கிறவர், திருமண தாம்பத்தியத்தை கொடுக்குறவர், மாலை எடுத்து கொடுக்குறவர், அந்த வரத்தை கொடுக்குறவர், விவாக பொருத்தத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். திருமண தடை இருக்கிறவங்க மீனராசியில், திருமணம் ஆக மாட்டேங்கி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம். அடுத்து சந்திரன் மனோகாரகன், மாதிர்காரகன். ஒரு மனிதனுக்கு மனம் வசப்பட வேண்டும், மனம் வந்து ஒரு நிலையில் இருக்கணும். அந்த சூரியனும் சந்திரனும் அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக திருப்பரங்குன்ற மலையே வந்து சிவன் மலை தான் சொல்கிறாங்க. அந்த மலை வடிவத்தை பார்த்தாலே வந்து லிங்கமாக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அதை லிங்கம் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒரு இதை கவித்து வச்ச மாதிரி இருக்கும், ஒரு உருளையை கவித்து வச்ச மாதிரி ஈவனாக இருக்கும். அதுக்கு மலையோட அன்னிவனாக இருக்காது. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலை வந்து தனியாக தெரியும், சிவமலை மாதிரி தான் தெரியும். சிவனுடைய அது என்ன சொல்லுவாங்க, ஆவுடைங்கிறது வேறு, லிங்கம்ங்கிறது வேறு. லிங்கமாக தான் இருக்கும். திருப்பரங்குன்ற மலையை வந்து லிங்க வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து திருவண்ணாமலை தீபம் மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் தீபம் ஏற்றுறாங்க. திருக்கருத்தை அன்னைக்கு அங்கே உள்ள விநாயகர் கோயிலில் வந்து தீபம் ஏற்றுறாங்க. கிரிவலமும் நடக்குது. மாதம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வந்து மிகச்சிறப்பாக நடக்குது. கிரிவலத்துக்கு வந்த தினமாக பார்க்கப்படுகிறது. கிரிவலம்னால என்ன, பௌர்ணமி அன்று மலையை சுற்றுறது தான். பௌர்ணமினா என்ன, சந்திரனுடைய முழு நிலவு. சந்திரன் தான் பௌர்ணமிக்கு சொந்தக்காரன். ஸோ சந்திரனுடைய அனுக்கிரம் பெற்ற மலையாகவும் திருப்பரங்குன்றம் இருக்கிறது. அதுபோக அங்கே வந்து இந்த இடைக்காலத்தில், இந்த நூற்றாண்டில் சோமன சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. திருக்குடல் மலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அது பின்னாடி இருக்குது. திருப்பரங்குன்ற மலைத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. அங்கே வந்து அவரோட ஜீவசமாதியும் இருக்குது. அங்கே ஒரு ஈஸ்வரன் கோயிலும் இருக்குது. அங்கே போயிட்டு வரவங்களுக்கு வந்து சந்திரனுடைய தோஷம் நீங்கும். ஜனன ஜாதகத்தில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சரியில்லை, ராசியில் நல்ல நிலைமையில் இல்லாமல் இருக்கிறாரு, சூரியன் கூட சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இருக்கிறாரு, ராகு எது கூட சேர்ந்துருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு, இக்கட்டான நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா சந்திரன் நல்லா இருக்காது ராசி. சரியா? பொதுவாக மீன ராசிக்கு வந்து சந்திரன் வலுப்படணும். சந்திரன் வந்து ராசியில் வந்து கெட்டு போயிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து புத்திர பாய்க்கம் தாமதமாகும், அதிர்ஷ்டம் கிடைக்காது, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்காது, இடம் மனை வீடில் பிரச்சனை இருக்கும், மனம் ஒரு நிலையில் இருக்காது, தவப்பன் வழியில் பிரச்சனைகள் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, என்னதான் சாமி கும்பிட்டாலும் அந்த இறைவனோட சித்தி கிடைக்காது. இப்படி சில அசுப பலங்கள்லாம் சந்திரன் கொடுப்பாரு. ஸோ சந்திரனுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வரனாலுமே நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வரலாம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசிக்கலாம். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுத்து செவ்வாய் அங்கார பகவான். முருகன் தான் அங்கார பகவானாக உட்காந்துருக்கிறாரு. நல்ல மனநிலை திருமண குளத்தில் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் இங்கே வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். அதுபோக மலைக்கு மேலே வந்து ஒரு சுனை இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அங்கே சுனையில் வந்து மச்ச முனிவர், மச்ச மாமுனி, அவர் சித்தரும் கூட சொல்லிக்கலாம். அவர் தான் அந்த கோயிலை வந்து பிரதிஷ்டை பண்ணவர். முக்கியமான ஒவ்வொரு கோயில் எல்லாமே வந்து சில சித்தர்கள் ஞானிகளை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பழனி முருகன் கோயில் போகர், மருதமலை முருகன் கோயில் வந்து பாம்பாட்டி சித்தர், திருப்பதி குங்கணவா சித்தர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேயர்களே? இப்படி நிறைய சித்தர்கள் வந்து ஒவ்வொரு கோயிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த சித்தர்களுடைய அந்த இது ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். அந்த சித்தர்களுடைய அந்த இது அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த மச்சமுனி வந்து என்ன எப்படி இருக்கிறாருன்னா, அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணவர் மேலே உள்ள சுனையில் மீன் வடிவமாக இன்னும் உயிரோடு வாழ்கிறாருன்னு ஒரு ஐதீகம். அங்கே மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அங்கே ஒரு சுனை இருக்குது. சுனைனா என்ன, எப்போயுமே தண்ணி வத்தாத இடம், ஒரு குளம் மாதிரி இருக்கும், பாறையிலே இருக்குது, அது நீர் தேக்கம். அங்கே மீன்கள் இருக்குது. அந்த மீன்களுக்கு நம்ம அங்கே போய் பொறி வகைலாம் வாங்கி ஏதோ மீன்களுக்கு தீனி போட்டோம்னா நம்மளோட பாவம் குறையும்.
நம்ம கர்ம வினை குறையும். சரியா? இப்படிலாம் சில அற்புதங்கள் நடந்த இடமாக திருப்பரங்குன்றம் மலை இருக்குது. புராதன காலத்திலேருந்தே இருக்குது, சங்க காலத்திலேயே இருக்குது. பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, மதுரை காஞ்சி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அகநானூறு, இதில் எல்லாத்துலேயுமே இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முற்கால பாண்டியர்களும் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு குடைவரை கோயில். அது மலையை குடைஞ்சி தான் உள்ள தெய்வங்கள் இருக்குது, மூலஸ்தானம் இருக்குது. ஆக்சுவலாக தென்பரங்குன்றம்னு பேர், இதுக்கு பேர். மலைக்கு பின்னாடி தான் முருகன் இருந்திருக்கிறார். ஊமையாண்டார் கோயில்னு சொல்லுவாங்க. தென்பரங்குன்றம் அங்கேருந்த முருகப்பெருமான் தான் அப்புறம் வந்து 4 இடத்துல இங்கே திருப்பி வச்சுருக்கிறாங்க. திருப்பி வந்து இருந்ததுனால திருப்பரங்குன்றம். சரியா? பரங்குன்றம், பரங்குன்றம்னா என்ன? மலையை சுற்றி மலைப்பாங்கான இடம் பரங்குன்றம். அங்கே இருக்கிற முருகப்பெருமான் நல்ல ஒரு முருகப்பெருமான். சிவன் மலையில் சிவனோட மைந்தன் முருகப்பெருமானுக்கு திருமணம் வைபவம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். பெரும்பாலும் திருப்பரங்குன்றத்தில் திருமணங்கள் நிறைய நடக்கும். சரியா நேரில் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து இங்கே வந்து திருமணம் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. வெளியூரில் எந்த ஊரில் இருந்தாலுமே திருப்பரங்குன்றத்தில் வந்து திருமணம் பண்ணிட்டு போனால் ஒரு விசேஷம்னு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கும் இருக்குது. அப்பேற்பட்ட அருமை பெருமைகளுக்கு உரிய இடம் திருப்பரங்குன்றம். மதுரை மாவட்டத்தில் இருக்குது. பாண்டிய மண்டலத்தில் 14 திருத்தலம் இருக்குது. 14 திருத்தலத்தில் முக்கியமான திருத்தலமாக முருகப்பெருமானோட வீடு இருக்குது. இங்கே முதல் வீடும் இருக்குது, கடைசி வீடும் இருக்குது. முதல் வீடான திருப்பரங்குன்றமும் இருக்குது, கடைசி வீடான 6வது வீடான பழமுதிர்ச்சோலையும் இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பழமுதிர்ச்சோலை கீழே வந்து அழகர் கோயில் இருக்குது, சுந்தரராஜ பெருமாள் இருக்கார், உலகளந்த பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் இருக்கிறாரு. இப்படி அரும்பெரும் பழமைக்கு உகந்த மதுரை மாநகரத்திலே, அந்த மதுரை என்பதிலேயே முருகப்பெருமானுடைய திருத்தலம் இருக்குது. தைப்பூச திருநாள் விமர்சையாக கொண்டாடும். ஸோ ஜனன ஜாதகத்தில் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்கள் திருத்தலத்துக்கு வரலாம். தைப்பூசத்தன்னைக்கு வரலாம். வர முடியாதவர்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு வரலாம். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடக்கும், ரொம்ப முக்கியமானது. தைப்பூசம் கூட எல்லா படவெடியிலும் நடக்கும். ஆனால் பங்குனி உத்திரம் வந்து பழனியிலும் நடக்கும், திருப்பரங்குன்றத்தில் விமர்சையாக நடக்கும். சரியா நேர்களே? பங்குனி உத்திரத்துக்கு வந்து இங்கே திருக்கல்யாணம் வந்து நடக்கும். அது முடிஞ்சு திருத்தேர் நடக்கும், தேரோட்டம் நடக்கும். ஸோ பங்குனி உத்திரம் வந்து பங்குனி உத்திர திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக நடத்தப்படும். அந்த பட்டாபிஷேகம் நடக்கும். இப்படி ஒரு 10 நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா கூட நீ கலந்துக்கலாம். வர முடியாதவர்கள் பங்குனி மாதங்கிறது இன்னும் விடுவல 2 மாதம் தான் இருக்குது. இந்த தை மாதம் முடிஞ்சு போச்சு, அடுத்து மாசி மாதம் இருக்குது. 11/4/2025. சரியா? தைப்பூசம் வந்து 11/2/2025. பங்குனி உத்திரம் 11/4/2025. ரெண்டுமே 11ஆம் தேதி தான் வருது. சரியா நம்பர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாகவும் இருக்கிறது. ஓகே. ஸோ இப்படிப்பட்ட முருகஸ்தலத்துக்கு மீனராசினியர்கள் வழிபடலாம், வந்து வழிபடலாம். வர முடியாதவர்கள் தைப்பூசத்தன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க, ரொம்ப சிறப்பு. அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலே வந்து முருகப்பெருமானை வச்சு கும்பிடுங்க. வீட்டிலே முருகப்பெருமான் படத்துக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். தாம்பூலத்தில், பித்தளை தாம்பூலத்தில் கொஞ்சம் துவரம்பருப்பை பரப்பி அது மேலே அகல் விளக்கு வைங்க. வீட்டிலேருந்து கும்பிட்றவங்க ஒரு நெய் தீபம் போடுங்க, கந்தச கவசம் படிங்க. டைம் வந்து செவ்வாய்க்கிழமை, வருகிற செவ்வாய்க்கிழமை தை 29 11ஆம் தேதி பிப்ரவரி 7 to 10 8 to 11 வரைக்கும் டைம் இருக்குது. சரியா? 8 to 11 வரைக்கும் சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை, இந்த 3 ஓரை வருதுங்க. சரியா? நான் ஏற்கனவே பார்த்தது தான், மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். திங்கக்கிழமை 8 to 11, ஆமாம் சாரி, செவ்வாய்க்கிழமை 8 to 11, சுக்கிர உரை, புதன் உரை, சந்திர உரை. கரெக்டு தான். இறைவன் அருளால் எல்லாமே நன்மையாக போயிட்டுருக்குது. நல்ல விதமாக தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். 8 to 11 சுக்கிர உரை, புதன் உரை, சந்திர உரை. இந்த உரையில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அன்றைக்கி வந்து அரசாங்க விடுமுறை. இது பெரிய சிறப்புங்க. தைப்பூசத்தன்னைக்கு யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். மாணவராக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சென்றைய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வந்து தமிழக அரசு இதை ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு விட்டு போனது. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான நாள் தைப்பூசம்ங்கிறது. அன்றைக்கி வந்து முருகப்பெருமான தமிழ் கடவுளை அறுபடை வீடு இருக்கும் அந்த முருகப்பெருமானை வழிபடுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட் நேயர்களே? இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, வீட்டில் இருந்து கும்பிடுறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அகல் விளக்கை வச்சு கும்பிடுங்க, கந்தச கவசம் படிங்க, நல்லாயிருக்கும். முருகனுக்கு செவ்வரளி பூ போடுங்க. சரியா? செவ்வரளி பூ போடுங்க. 2 செவ்வாழை பழத்தை நைவேத்தியமாக வைங்க, வெத்தலை பாக்கு வைங்க, போதும். வாய்ப்பு இருக்கிறவங்க சாம்பார் சாதம் கிண்டி வைங்க, துவரம்பருப்பு சாதம் கிண்டி வச்சிங்கன்னா ரொம்ப சால சிறந்தது. அதை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருமே சாப்பிடுங்க. சரியா? ஏன்னா துவரம்பருப்பில் தான் துவரம்பருப்பு வந்து முருகனுக்கு வந்து வேண்டிய ஒரு நவதானியம். சரியா? முருகனுக்கு வந்து துவரம்பருப்பு தான் ரொம்ப முக்கியம். அதனால் அதை செஞ்சிங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும், சித்தி கிடைக்கும். ரைட்டு. அடுத்து வேறு எப்படி சார் பலன்கள் இருக்குது அப்படின்னா, பலன்களையும் சொல்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் முதல்ல சொன்னேன், இப்போ வந்து கூடுதலாக பலன்களை சொல்கிறேன். இடையில வந்து சில ஆன்மீக தகவல்களை சொல்லியிருக்கிறேன். நாளும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே?
அதனால் எனக்கு இது வேணும் அது வேணும் தயவுசெய்து நினைக்காதீங்க, எல்லாமே வேணும் நமக்கு. நான் அப்படி சொல்லி தான் வீடியோவை ஆரம்பித்தேன். இப்போ எப்படி இருக்குது சார் பார்ப்போம். குடும்ப உறவு நல்லபடியாக இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் அடுத்து வர இருக்கிற நாட்களில் தைப்பூசத்தை ஒட்டி. ஏன்னா சந்திரன் நல்ல நிலமையில் இருக்கிறார். இன்றைக்கி ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்து வர வரைக்கும் நல்லா இருக்கிறாரு. பிப்ரவரி 22 வரைக்கும் சந்திரன் நல்ல நிலமையில் வரதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், கணவன் உறவு சிறப்பாக இருக்கும், இருவரும் சேர்ந்து வெளியிடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, அதனால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பழைய நினைவுகளை நினச்சி பார்ப்பீங்க. அதுபோக மூத்தவர்களுடைய உறவு நல்லபடியாக இருக்கும், குடும்பத்தில் பெற்றோருடைய இணக்கம் நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் பிள்ளைகள் விஷயத்தில் சில சிரமங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும், அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுமாரி நிர்வாகம் பண்ணுறவங்க கரெக்டாக இருங்க, நிர்வாகத்தில் சில சீர்கேடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில், அதனால் கவனமாக இருங்க. காதல் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உத்தியோகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உத்தியோகம் தான் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆணோ இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகணும், அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும். சும்மா வீட்டில் உட்காந்து இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. வீட்டில் உட்காந்துருந்தால் கையில் காசு இருக்காது. போகணும், வேலை வெட்டிக்கு போனால் தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல கணிசமான முன்னேற்றம் இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். இதுதான் முக்கியமான விஷயம், விடாமுயற்சி. முருகன் பெருமானாலே விடாமுயற்சி வெற்றி தான். சரியா? வேலுக்கு மீறி எதுவுமே கிடையாது. வேல், வீரவேல், வெற்றிவேல். விடாமுயற்சிக்கு துணிவு, தன்னம்பிக்கை தான். அது 3 இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும். விடாமுயற்சி இருக்கும். சரியா? சந்திரன் சிறப்பாக இருக்கிறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? 3ஆம் இடத்துல குருவும் சந்திர சாரை எடுத்திருக்கிறாரு. அந்த துணிவு ஸ்தானத்தில் நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துக்கு பார்வை இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற காரியத்தில் ஒரு துணிவும் இருக்கும், அதில் ஒரு பணிவும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். சரியா? எதுவுமே நல்லா செய்வீங்க. வீரமும் விவேகமும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. விடாமுயற்சி, ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? உத்தியோகத்தில் எல்லாராலும் பாராட்டப்படுவீங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும், கடின உழைப்புக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். அதுபோக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில சவால்கள் இருக்கும், இருந்தாலும் சவாலில் ஜெயிச்சிருவீங்க. அதுபோக உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு இது நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஊடகத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும், தனிமனித முன்னேற்றம் இருக்கும், கணிசமாக ஏர்ன் பண்ணுவீங்க. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டீமாக இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்கலாம் நிர்வாகத்தில் கவனமாக இருங்க. இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. சரியா? சனி பகவான் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பே கொடுக்கும். அதுபோக நிதிநிலை 1000 தான் இருந்தாலும் கையில் பணம் எப்படி சார் இருக்கும், ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் பொசிஷன் வருகின்ற காலங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக வச்சுக்கோங்களேன். பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம்னா சீராக இருக்கும். சரியா? ஃபினான்ஷியல் நல்லபடியாக தான் இருக்கும், ஒரு ஈவனாக போகும். உங்களுக்கு அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கூட்டலாம். குடும்பத்தில் ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லாயிருக்கும், அதில் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வருங்கால திட்டங்கள், உங்களை வருங்கால அபிலாஷைகள், எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் எதுவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு போய் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடலாம். அதுக்கு ஒரு தேவையான ஒரு பேஸ் கிடைக்கும். அதுபோக ஷேர் மார்க்கெட்டு, அதுபோக தரகுனா என்ன, தரகு வேலை பார்க்குறவங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஜாயிண்ட் வெச்சர் போட்டுருக்கிறவங்க, முதலீடு பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும், ஒரு ஊக்கமாக இருக்கும், நம்பிக்கை இருக்கும். சரியா? இந்த காலகட்டம் உங்கள் நிதி நிலை, ஃபினான்ஸ் கண்டிஷன் நல்லபடியாக முன்னேறத்துக்கு போகும். இந்த ஃபினான்ஸை பற்றி சொல்லும்போது இன்னொரு தகவலும் சொல்கிறேன். இப்போ இந்திய அரசாங்கம் நமக்கு சீலிங்கை கூட்டியிருக்கிறாங்க, 12 லட்சம் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சரியா நேரில் 12 லட்சம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயந்தான். இப்போ மதுரை மாதிரி ஒரு ஊரில் ப்ரைவேட்டில் 1 லட்சம் சம்பாதிக்க முடியாது, சத்தியமாக சம்பாதிக்க முடியாது. அதிகபட்சம் 50 வயசு ஆளுக்கே எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 30,000 தான் கொடுப்பாங்க. 30,000 மதுரையில் ப்ரைவேட்டில் வாங்குறதே குதிரை கொம்பு. அது திருநெல்வேலிக்கு போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். திருநெல்வேலியெல்லாம் 30,000னா ஆண் பார்ப்பாங்க, வானத்தை பார்ப்பாங்க. சரியா? திருநெல்வேலி வேலை பார்த்தோம்னா 10,000 5,000 மேலே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. மதுரையில் அதுக்கடுத்து திருப்பூர், கோயம்புத்தூர் இடத்துல கொஞ்சம் சம்பளம் கூட இருக்கும், ஒரு 40,000 50,000 சம்பாதிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். சென்னையில் 1 லட்சம் சாத்தியப்படும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க சாத்தியப்படும். ஐடி ஃபீல்டில் தான் இப்போ கூட இருக்குது. ப்ரைவேட்லேயே எடுத்துக்கிட்டோம்னா ஐடி ஃபீல்டில் தான் கூட இருக்குது. இப்போ நான் ஜோசியம் சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மை நிலவரத்தை சொல்கிறேன். சரியா? அதையும் ஒரு ஜோதிடர் சொல்லணும். ஜோதிடம்ங்கிறது ஒரு மாய சாத்திரமும் கிடையாது, நடைமுறைக்கு சாத்தியமாக சொல்லணும். ஜோதிடத்தை மாயமாக போட்டு போர்வையில் போட்டு மூடக்கூடாது. நடைமுறைக்கு எது சாத்தியப்படுறதோ அதான் மக்களுக்கு உகந்தது. சரியா? எதுவுமே ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக பலன் சொன்னால் தான் மனிதனுக்கு புரியும், சாமானியப்பட்டவனுக்கு புரியும். நான் ஏதோ மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதா சுக்லா ஹே பே பே ஹே அப்படின்னா ஒன்றும் புரியாது. இருந்தாலும் சொல்கிறேன், அவனுக்கு தெரிஞ்சோ சொல்கிறேன், நம்ம கூட புரிய மாட்டேங்குன்னு போயிடுவாங்க. நடைமுறைக்கு எது சாத்தியப்படுமோ அதைத்தான் சொல்லணும். அதனால் தனியார் துறையில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. டீச்சர் வேலை பார்க்குறவனுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்காது.
எல்கேஜிக்கு டீச்சராக இருப்பாங்க. என்ன படிச்சிருப்பாங்க தெரியுமா? எம்ஏ, எம்ஃபில் படிச்சிருப்பாங்க. எம்ஏ, எம்ஃபில் படிச்சிருப்பாங்க. சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா? 10,000க்குள்ளே தான் கொடுப்பாங்க. சக்கையை புழிஞ்சிருவாங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சக்கையை புழிஞ்சு சாரை எடுத்துகிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவானுங்க. அதுக்கு வந்து எம்ஏ, எம்ஃபில் படிச்சிருக்கணும். சம்பளம் வந்து 10,000க்குள்ளே தான் இருக்கும். இப்படி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி. தனியார் கல்வி நிறுவனங்களில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இதே அப்படி தூக்கி போட்டோம்னா, இந்த எம்ஏ, எம்ஃபில் படித்தவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்கன்னா காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. 1,00,000 மேலே சம்பளம் வாங்குவாங்க. அங்கே ஒரு வேலையும் இருக்காது. நான் வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஈஸியாக இருக்கும். 2 மணி நேரம் தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதில் வேறு லீவ் எடுத்துக்குருவாங்க. அந்த லீவு, இந்த லீவு, சிஎல், எல்எல், அந்த எல், இந்த எல், மெடிக்கல் லீவு, பிள்ளை பார்க்குறதுக்கு லீவு, பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு லீவு, எல்லா லீவும் அரசாங்கம் கொடுக்குது. இதெல்லாம் வந்து சமச்சீர் இல்லை. இன்றைக்கி வந்து பேச போனோம்னா நிறைய இருக்குது. அரசாங்கத்துக்கு வேலைக்கு போயிட்டோம்னா 1008 சலுகை இருக்குது. தனியார் துறையில் இருக்கிறவன் தவிக்கிறான், வேலை வெட்டி இல்லாமல் தவிக்கிறான், கஷ்டப்படுறாங்க. அதுவும் ஒரு 40லேருந்து 50 வயசு இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் வயசில் வேலைக்கு போகிறாங்க, வயசாகிடுச்சுன்னா வேலை கிடைக்க மாட்டேங்குது, உடல் தளர்ந்து போயிடுது. என்ன செய்ய முடியும்? பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளை ஆயிரும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ராசியை பார்க்கணும், பலனை பார்க்கணும். என்ன மாதிரி ஆள் என்ன சொல்கிறாங்க, சுக்கரை எப்படி இருக்கான், செவ்வாய் எப்படி இருக்கான், சனி எப்படி இருக்கான், இதுதான் பார்த்துட்டு அழிகிறாங்க. சரியா? யதார்த்தம் வந்து புரியணும். எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு தான். கத்திரிக்காய் வாங்க போனோம்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவனுக்கு கிலோ 40 ரூபா தான், சாதாரண ஆட்டோ டிரைவருக்கும் கிலோ 40 ரூபா தான். இல்லை சார், நான் கஷ்டப்படுறேன், நான் வந்து ஆட்டோ டிரைவர் தான் இருக்கேன், எனக்கு அவ்வளோ வருமானம் கிடையாது, எனக்கு கிலோ 20 ரூபாய் கொடுங்கன்னா எவனும் கொடுக்க மாட்டான் வியாபாரி. ஏன்னா அவன் வந்து ஒரு வேளை தான் வச்சுருக்கிறான். கோயம்பேடு மார்க்கெட்டு போனோம்னா ஒரு வேளை தான் வச்சுருக்கிறான். அது மாதிரி தான். சரியா? இங்கே சமச்சீர் இல்லை. இந்த சமுதாயத்தை வந்து சமச்சீர் இல்லை. சரியா? அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இருந்த போதிலும் இதுக்குள்ளே தான் நம்ம வாழணும். ஒரு வழியும் இல்லை. எல்லாருக்கும் அரசு வேலையும் கிடைக்க போகிறது கிடையாது. சரியா நேர்களே? இப்படி தான் காலங்காலமாக போய்கிட்டு இருக்குது. வேறு வழி இல்லை. இதை வந்து வயிற்று எரிச்சலான்னு சொல்கிறதா, இல்லைனா சாபம்னு சொல்கிறதா, விமோச்சனம் சொல்கிறதா, வாழ்த்துன்னு சொல்கிறதா, எதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் உட்பட்டு வாழ்ந்து தான் நம்ம அந்த ராசி பலம், சாமி, பூதம் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிட்டு போகிறோம். உண்மை இதுதான், நிதர்சனம் இதுதான். சில பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன். சரியா நேர்களே? ஜோதிடம் சொல்கிறதுமே வந்து ஒரு வகையில் கஷ்டம்தான். பிறருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறோம், அவங்களோட நிலையை பற்றி சொல்கிறோம், நல்லது கெட்டதை சொல்கிறோம், கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணுறோம், இப்படி நிறைய இருக்குது. ஓகே நேர்களே, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாகவும் இருக்கிறது. அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. வேலை வெட்டி தேடுறவங்களாம் அந்த காலகட்டத்தில் வேலை வெட்டி தேடுங்க, நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நிதிநிலை, கையில் காசு பணம் கொடுறதுக்கு முருகப்பெருமானை கும்பிடுங்க. அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கார பகவான் வழிபாடு சிறப்பே தரும். அடுத்து உத்தியோகத்தை சொல்லியாச்சு. வேறு என்ன சார் இருக்குது? தொழிலை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். தொழில் நல்லா தான் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஒரு இணைப்பு இருக்கும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். கணிசமாக நீங்கள் வந்து லாபம் பெறலாம். லாபம் நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதுபோக வந்து மீனராசி நேர்களுக்கு இது ஒரு பரபரப்பாக இருக்கும். சரியா? நல்ல வாய்ப்புகள் இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரியா? அது வந்து நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து சூரியனும் வருவார். சூரியன் வந்துட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாதம் மேலே கொஞ்சம் 12ஆம் இடத்துல கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். புதன், சனி, சூரியன் அந்த காம்பினேஷன் இருக்கும். 26ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை இருக்காது. பிப்ரவரி 26க்கு மேலே கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். பிப்ரவரி 26 மார்ச் 14 வரைக்கும் ஒரு 18 நாட்கள் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் சனியாக இருப்பாங்க, சுபத்தொடர் இல்லாமல் இருப்பாங்க. சனி பகவான் விரைய சனாதிபதி, சூரியன் 6 கூடியவன், நல்லா இருக்காது. சரியா? தொழில் அலைச்சல் இருக்கும், இடமாற்றம் இருக்கும், கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல ஒரு மாதிரியாக இருக்க தான் செய்யும். நான் அந்த நேரம் வீடியோ போடுறேன். சரியா? என்ன எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே நேரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒப்பிச்சோம்னா நல்லா இருக்காது. அந்த காலகட்டம் இன்னும் வரலை. அந்த காலகட்டம் வரும்போது ஹைலைட் பண்ணுறேன். அந்நேரம் கொஞ்சம் சில விஷயத்தில் மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா சனியும் சூரியனும் வந்து தொழில் கிரகங்கள். தொழில் பண்ணுறவங்களுக்கு சில சவால்கள் நிறையா இருக்கும், டார்ச்சர் இருக்கும், சவால்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். அந்நேரம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு மேலே. இன்றைக்கி பிப்ரவரி 7 தான். இடைப்பட்ட காலத்தில் நல்ல விதமாக தான் போகுது. இப்படி தான் பலன் சொல்ல முடியும். கிரக நிலையில் மாறிட்டே இருக்கும்போது அதற்கு சார்ந்த மாதிரி தான் பலன்கள் இருக்கும். ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? தேக ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும், சீராக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகலப்பாக இருப்பீங்க, ஊக்கமாக இருப்பீங்க, ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இருக்கும். ஏன்னா பிணி இல்லாத வீடு தான் ஒரு நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் யாருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்கன்னா மன நிம்மதி இருக்கும். யாருக்கும் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் வருத்தப்படுவாங்க. ஒருத்தருக்கு முடியலனாலும் வருத்தப்படுவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கீங்க. ஃபிசிக்கலாக நல்ல நிலைமையில் தான் இருக்கீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து வெளி வட்டார சாப்பாடு எதுவும் சாப்பிட வேண்டாம். நெஞ்சு எரிச்சல் இருக்கும். சரி, அதனால் வீட்டில் சமைச்ச சாப்பாடே சாப்பிடுங்க. வெளியிலலாம் வாங்கி சாப்பிட வேண்டாம். இரவு நேரம் இந்த பர்கர், பரோட்டா இதெல்லாம் தவிர்த்துருங்க. அஜீரண கோளாறு வரும். ஆரோக்கியத்தை பாதுகாலுங்க. சரியா நேரில்? ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். 6 கூடிய 12ஆம் இடத்துல போகிறதுனால மருத்துவ செலவுகள் வரும். அதில் தான் நான் தனியாக வீடியோ போடுறேன். சரியா? ஏன்னா சூரியன் வந்து சனி பகவான் கூட சேர்ந்து சில தேவையில்லாத வேலையெல்லாம் பார்ப்பார். பிரச்சனை இருக்கும், கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்க பெருமாளை கும்பிடுங்க.
சரியா? பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் நினைப்பீங்க எத்தனை கோயிலுக்கே போக, தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு போக சொல்கிற, சனி பகவானை கும்பிட சொல்கிற, புதனை கும்பிட சொல்கிற, எல்லா சாமியும் கும்பிட சொல்கிறியா அப்படின்னா, சில காரியங்களுக்கு அந்த விஷயத்தில் பாதகமாக இருக்கிறவங்க அந்த சாமியை கும்பிடுங்க. எனக்கு தேக ஆரோக்கியம் சரியில்லை சார், நான் மீன ராசியில் பிறந்திருக்கிறேன், வயிற்று பிரச்சனை இருக்குது, சாப்பிட்டா உடனே மோசன் போயிடுது, குடல் பிரச்சனை இருக்குது, அல்சர் பிரச்சனை இருக்குது, செரிமான பிரச்சனை இருக்குது, அப்படி சொல்கிறவங்க பெருமாள் கோயிலை கும்பிடுங்க. சரியா? சில நேரங்களில் சில தெய்வங்கள் வழிபட்டு தான் ஆகணும். அந்த நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வழிபட்டால் தான் ஆகணும். இல்லைனா வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலுமே பெருமாள் படத்தை புதன்கிழமை இறை விட்டுட்டு போகும்போது, இல்லை சனிக்கிழமை இறை விட்டுட்டு போகும்போது நேரம் பார்த்து கும்பிட்டிங்கன்னா ஒரு மாற்றம் வரும். சரியா? நேரில் எல்லாமே ஒரு இது தான், சப்போர்ட்டிங் தான். ஜோதிடம்ங்கிறதே என்ன, ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறது தான். ஓகே, அடுத்து மாணவ செல்வங்கள். படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க, உயர்கல்வி நல்லா இருக்கும், ஆரம்ப கல்வி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, வெளிநாட்டு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க, அந்த கல்வியெல்லாம் நல்லபடியாக இருக்கும், ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்குது, நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் 4ஆம் இடத்துல உயர்கல்வி சாணாதிபதி 2 கூடயும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 கூடயும் 4ஆம் இடத்துல இருக்கலாம், நல்ல இடம் தான். இருந்தாலும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருங்க. காலேஜ் படிக்கிறவங்க, யூஜி பிஜி படிக்கிறவங்களாம், யூஜி பிஜி படிக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? ஆனால் சந்திரன் நினைவு இருக்குது, அவரும் குருசாரத்தில் தான் போகிறாரு, பெருசாக பிரச்சனை இருக்காது. இருந்த போதிலும் கவனமாக இருங்க. சரியா நேர்களே? அதில் தொழில் கல்வி படிக்கிறவங்க கவனமாக இருங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்ட்ஸ் காலேஜுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, தொழில் கல்வி படிக்கிறவங்க கவனமாக இருங்க. படிப்பில் நல்லா முன்னேற்றம் வேணும், நல்லா படிக்கணும் அப்படின்னா குரு பகவானை கும்பிடுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நேர்களே. ரைட்டு, பிப்ரவரி மாதம் இன்றைக்கி தேதி 7. இனிமேல் அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிப்ரவரி 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 16ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20, 21, 22, 24, 26, 28 இந்த நாட்கள்லாம் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. சாதகமான பலன்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா 8ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதி, 17ஆம் தேதி, 23, 25, 27 இந்த நாட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு விசேஷமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவில் மீன ராசிக்கு அட் பிரசன்ட் எப்படி இருக்குது, கிரக நிலையில் எப்படி இருக்குது அதை சொல்லியிருக்கிறேன். உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் செவ்வாய், குரு, சந்திரனை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதுபோக ஒரு விசேஷ தினம் தைப்பூசத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த விசேஷ தினத்துக்கு உகந்த முருகப்படை வீடியில் முதல் படை வீடு முருகப்பெருமானை பற்றி, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்படி சில தகவல்களை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வழியில் ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இது மூலிமா சில தகவலை தெரிஞ்சுக்கிருப்பீங்க, ராசி பலனையும் தெரிஞ்சுக்கிருப்பீங்க. நல்லபடியாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் சொன்னதில் எதுவும் குறைகள் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு நல்லது தெரியணும். சரியா? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் நல்லது சொல்லணும், நல்லது நடக்கணும் மக்களுக்கு, அவ்வளோதான். நான் சொல்கிறதா நல்லதுன்னு இன்றைக்கி நான் சொல்ல மாட்டேன். என்கிட்டையும் தவறுகள் இருக்கலாம். சரியா? அதை அதை நான் ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும். சில நேரங்களில் நான் பேசும்போது கூட தேதியை மாற்றி சொல்லிடுவேன். அதை வேறு சிலர் ஹைலைட் பண்ணுவாங்க. வருஷத்தை மாற்றி சொல்லிடுவேன். 2025, 24 சொல்லிடுவேன். ஸ்கிப் ஆகிரும் எனக்கும். சரியா? ஏன்னா ஃபுல்லாக இதே ஜோதிடத்தில் இருக்கிறதுனால ராசியை கூட சில நேரம் மாற்றி சொல்லுவேன். மீன ராசிக்கு மகர ராசின்னு கூட சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்தில். ஸோ இதெல்லாம் ஹியூமன் மிஸ்டேக். சரியா? ஹியூமன் மிஸ்டேக் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். மனிதனாக பிறந்துட்டாலே தவறுக்கு உட்பட்டவன் தான் மனிதன். தவறு செய்யாதவன் மனிதனே கிடையாது. அது எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். பட் அதே ஒரு வாழ்க்கையாக ஆயிடக்கூடாது. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, முடிந்தளவு நான் ஒரு அவர்னஸோடு தான் பேசுவேன். கோச்சார நிலையில் எடுத்து புள்ளிவரத்தோடு தான் சொல்லுவேன். அது மாதிரி உங்கள் ஜனன ஜாதகம் லக்கண ரீதியாகவும் சில பலன்களை சொல்லுவேன். இப்போ கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா, மீனராசிக்கு மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலன் கிடைக்கும். துலா லக்கணம், ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவு பலன்கள் கிடைக்காது. சரியா? அதுபோல் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காது. ஸோ 4 லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு தான் அந்த வழிபாடு பரிகாரம்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த நான் சொன்ன அந்த சுக்கிர வழிபாடு, சந்திர வழிபாடு, செவ்வாய் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு இதெல்லாம் இவங்களுக்கு தான் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அந்த லக்கணம் சார்ந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருங்க, நல்லபடியாக நடக்கும். எல்லாமல் இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அனைத்து வளங்கள் நிலைகளை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அந்த முருகப்பெருமாள் அருள் கிடைக்கும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்ச மலர் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல் இருகாலம் தோன்றும், முருகா என்று ஓதுவருக்கு முன். அந்த முருகப்பெருமாளோட அருள் மீனராசி நேயர்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.